காசியில் மணி மந்திரில் நம்ம இருக்கோம். இங்கே ஒரு பிரம்மாண்டமான பானுலிங்கத்துக்கு அபிஷேகம் நடந்துகிட்ருக்கு. இந்த கோவிலில் 1008 லிங்கங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. லிங்கம் பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு பாருங்கள். காசியில் மணிமந்திரில் இருக்கோம். எவ்வளோ அற்புதமான காட்சி பாருங்கள். ஒரே இடத்துல இத்தனை சிவலிங்க திருமேனிகள் அற்புதமாக காட்சி தந்துட்டுருக்கு. மறக்காமல் காசி வர்றவங்க இங்கே வந்து தரிசனம் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். அங்கங்கே ஸ்படிகலிங்கங்கள் இருக்குது. இவ்வளோ அற்புதமான காட்சி. ஒவ்வொரு முறையும் நாங்கள் காசி வரும்போது இந்த கோவிலுக்கு எல்லாத்தையும் அழைச்சிட்டு வர்றோம். ஸ்ரீவாரி யாத்திரையில் வர்றவங்களுக்கு இந்த கோவிலில் ஒரு அரை மணி நேரம் விட்டுருவோம். அவங்க வந்து நல்லா தரிசனம் பண்ணணும்னு சொல்லி விட்டுருவோம். ஸ்படிகலிங்க தரிசனம் பாருங்கள். காண கிடைக்காத காட்சிகள். சீதா ராம லக்ஷ்மணன் இதே இடத்துல காட்சி தர்றாங்க. அற்புதமான காட்சி. இதெல்லாம் வந்து பார்க்கணும். காசிக்கு வந்தீங்கன்னா இதெல்லாம் பார்க்கணும். அன்னபூரணி மாதா சிவபெருமானுக்கு பிக்ஷை எடுக்கிற ஒரு அற்புதமான காட்சி. இந்த கோவிலுடைய அழகு நேர்த்தி. இங்கே அர்த்தநாரீஸ்வரர் இருப்பார். அர்த்தநாரீஸ்வரர் பாருங்கள். நம்ம திருச்செங்கோட்டில் இருக்க அர்த்தநாரீஸ்வரர் மாதிரி இங்கே அற்புதமான ஒரு காட்சி. ஹனுமன். சிவ குடும்பம் பாருங்கள். சிவ குடும்பம் பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள். ஸ்ரீமன் நாராயணன் லக்ஷ்மி தாயாரோடு இருக்காரு. ஃபுல்லாக லிங்கம் தாங்க. எந்த பக்கம் பார்த்தாலும் லிங்கம் தான். அவசியம் மறக்காமல் இந்த கோயிலுக்கு வந்து நீங்களாம் தரிசனம் பண்ணணும். இந்த மத்திய பகுதி பாருங்கள் அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அப்பா சிவசிவாய சிவசிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. அற்புதம் அற்புதம் அற்புதம். எப்படி பாருங்க சும்மா.